ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பாயா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 இல்லைனா 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட கல்பாசி இருந்தால் அதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கறதுனால பாயாவோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் எலும்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்காக பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மட்டன் பாயா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இது ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட அட்டகாசமான சைட் டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.